மாவிளக்கு பண்ணுறதுக்கு மாவு பச்சரிசி மாவு, அதாவது பச்சரிசி வந்து கழுவிட்டு கொஞ்சம் நேரம் நிழல்லையே உணர்த்திட்டு கையில் பிடிச்சா பிடிக்க வராத அளவுக்கு ஈரம் இருக்கையிலே ஒன்று மிக்சிலேயோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து அரைச்சி எடுத்த மாவு இது. அந்த மாவு தான், அது வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அது அப்படியே இது கூட பொட்டுக்கல்ல வந்து ஒன்றும் பாதியமாக நுணுக்கி போட்டிருக்கு, கூட வந்து எள்ளு வறுத்து போட்டிருக்கு. இவ்வளோ தான். இதுக்கு வந்து இது 1 கிலோ அளவுக்கு மாவு, இதுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு வெல்லம் பாகு வந்து வெல்லம் கரைஞ்சி கொதிச்சா போதும். அது வந்து பதம்லாம் கிடையாது. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், வெல்லம் நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. 3/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் வெல்லம். இந்த அளவுக்கு இது நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். வெல்லம் வந்து இது வந்து இந்த செய்கிற இடத்துலையே வாங்குறதுன்றதுனால கெமிக்கல் இல்லாத வெல்லம், அதனால் கலர் இருக்காது, இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான். கரைஞ்சி கொதிச்சா போதும். இதை வடிகட்டி நம்ம ஊற்றி கற்றுக்கலாம். எல்லா மாவுக்கும் ஒட்டு மொத்தமாக ஊற்றி பிசையக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுக்கணும். இது முதல்ல இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் குழன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக சரியாகும். ஆற ஆற இது மாதிரி செய்கிறதுக்கு வரும். இது 2 பண்ணுவா. ரொம்ப சின்னதாக இருக்குப்பா. அது வீட்டுக்கு வச்சுக்கலாம், போதுமா? ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்குது. செய்தி எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அது கொஞ்சம் அந்த வெள்ளைப்பாகு இதாகும் போது அதுக்கப்புறம் தட்டி தான் நம்ம வந்து ஷேப்பு கொண்டு வரணும். இந்த மாதிரி ஷேப்பு கொண்டு வருவாங்க. இப்படி வச்சா நிற்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி நான் நல்லா எல்லாம் தட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஷேப்பாக வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க. இது மாதிரி இதை இப்படி நிற்க வச்சுட்டு இது மேலே விளக்கு வச்சு இப்படி படைக்கிறதுக்கு கொண்டு போகிறது. இதுதான் மாவிளக்கு. இப்படி செய்கிறது தான் மாவிளக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஷேப். இவ்வளோதான். மாவு 2 இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் பெருசு, அதை வீட்டில் படைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்னது. இது சும்மா யாருக்கும் கொடுக்கறதுக்கு அது சாணே செய்யாமல் உருண்டையாக பண்ணி வச்சாச்சு. இவ்வளோதான். மாவு பேசுகிறது, மாவிளக்கு போடுறதுக்கு, மாவு செய்கிறது. சில பேர் அப்படியே வச்சு பாத்திரத்தில் வச்சு அந்த மாதிரி செய்வாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செய்வோம். எங்கள் ஊர் பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான். இது வந்து சாணைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். இது மேலே வந்து விளக்கு வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி இது மாவு கூட சில பேர் சுக்கு சேர்ப்பாங்க. நாங்கள் சுக்கு சேர்க்கல, ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.